மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா. தள்ளம்மா செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. கிடையாது இது ஏழை படும் பாடம்மா உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளிப்போனே. மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா. தள்ளம்மா செல்லம்மா ஏய் தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. மாடியின் தங்க கலசம் மண் படலாமா. ஓஹோ சேரியில் சந்தனம் வந்து மனம் கெடலாமா. மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா. தள்ளம்மா செல்லம்மா தள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொன்னிருக்கு மாமா.
சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா. யோ யோ ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசையா. எனக்கு பரோட்டா கொத்து பரோட்டா சாப்பிடணும் போல ஆசையா இருக்கியா. எனக்கு நீ வாங்கி தரியாயா? மஞ்சு மஞ்சு, எனக்கு கூட ரொம்ப நாளா குடிப்படியாக சாப்பிடணும்னு ஆசை. கொஞ்சம் செஞ்சு தரியா? யோ அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. நீ கடையில போய் வாங்கிட்டு வாயா. ஆமா ஆமா, இந்த காலத்து பொண்ணுங்கள்ட்ட சோறு குழம்பாக்கவே தெரியாது. வாங்கிட்ட போய் நான் குடிப்படியாக செஞ்சுதான்னு கேட்டா நடக்கிற காரியமா? இரு இரு. ஹலோ ஹலோ, ரெங்கமணி எங்கடா இருக்க? வரும்போது கொத்து பரோட்டாவும் புளி பரியாவும் வாங்கிட்டு வரா, வச்சிடவா? யோ கொத்து பரோட்டா எந்த கடையிலயா கிடைக்கும்? எல்லா கடையிலும் கிடைக்கும். ஆனா புளிப்பணியாரம் மட்டும் கிடைக்காதியா. ஆமா மஞ்சு, கொத்து பரோட்டாவோட புளி பரியாரத்துக்கு கொஞ்சம் மவுசாலி என்ன இருந்தாலும் ஏன் ரெங்கமணி எங்கேயா இருந்தாலும் ஏடி கண்டுபிடிச்சு பணியாரத்தோட தான் வருவான். அண்ணே அண்ணே, இதோ நீங்க கேட்ட கொத்து புரோட்டா. மஞ்சு, இந்தா நீ கேட்ட கொத்து பரோட்டா. யோ என்னையா இது? ஒரே முட்டை வாட அடிக்குது. எனக்கு வேணாயா இந்த பரோட்டா. டேய் ரெங்கமணி, இங்க வாடா. நீ உன்கிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்ன? நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கொத்து புரோட்டாவும் குழிப்பணியாரமும் வாங்கிட்டு வர சொன்னீங்க. நான் கேட்டது கொத்து பரோட்டா. ஆனா நீங்க வாங்கிட்டு வந்தது முட்டை பரோட்டாயா? முட்டை பரோட்டா. ஏய் அதாண்டி இது. நீங்க கேளுங்க ஜனங்களே, முட்டை பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு கொத்து பரோட்டா இதுதான் சொல்லுறாங்க. எனக்கு கொத்து பரோட்டா தான் வேணும். ஏய் ரங்கமணி, கடையில போய் நல்லா தான் பார்த்து வாங்கினியா? அண்ணே என்னன்னா கேளுன்னு நினைச்சியா? நல்லா பார்த்து தானே வாங்கினேன். 2 தக்காளி வெங்காயத்தையும் எடுத்து போட்டான். புரோட்டாவை பிச்சு பிச்சு போட்டான். முட்டையை உடைச்சு ஊத்துனான். சும்மா நங்கு நங்கு நங்குன்னு ஊத்துனான். அப்படின்னா அது குத்து புரோட்டா தானே? ஆமாடா, குத்தி போட்டா குத்து போட்டா. ஆமா, தோசை பருத்தியால குத்துறானா இல்ல டம்ளர்ல குத்துறானா? அண்ணே நம்ம ஊர்லலாம் பார்த்ததே இல்லைண்ணே. 2 தோசை பரட்டி எடுத்து சும்மா நங்கு 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 நங்குன்னு குத்துவாங்க. அதை பார்த்ததுமே எனக்கும் கொத்து புரோட்டா திங்கலான்னு ஆசை வந்துருச்சுண்ணே. யோ கொத்து பரோட்டாவும் முட்டை பரோட்டாவும் ஒண்ணுதானா? ஐயோ எனக்கு இது தெரியாம போச்சே. ஏய் அதுதான் இது, இதுதான் அது. பேசாம சாப்பிடு. அண்ணே இந்தாங்கண்ணே, இதோ நீங்க கேட்ட குழிப்பணியாரம். ஆஹா ஆஹா, எங்கடா எனக்கு பிடிச்ச குழி பணியாரத்தை மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம், தீர்த்து வைப்பீங்களா? உனக்கு
வாயா, இங்க வந்து இருக்கிற. அட என் அறிவு கொழுந்து, இப்ப உனக்கு இந்த பணியாரத்துல குழி எங்க இருக்குன்னு தெரிஞ்சே ஆகுமா? ஆமாண்ணே, ஆமா, எனக்கு அவசியம் தெரிஞ்சே ஆகணும். யோ, இந்த பாரியா, குழி பணியாரத்துல குழி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் கேஸ் போடு. 10 வருஷத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. வாங்க தல, என்ன நல்லா இருக்கீங்களா? நான் கேட்க வேண்டிய கேள்வி பங்காளி. என்ன திடீர்னு ஊர் பக்கம் வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? நானா போன ஓடி உழைச்சேன், வாழ்க்கையே பாதி நாள் வீணாக்கிச்சேன். அடுத்து லைஃப்ல கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலான்னு இந்த ஊருக்கு வந்தேன். என்ன பங்காளி சொல்ற? மெட்ராஸ்ல இருந்துகிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற? மெட்ராஸ்ல எத்தனை காலேஜ் இருக்கு? காலேஜ் வாசல் அப்படின்னு போய் 4 நாள் சீனா போட்டா போதும், எத்தனை பிகரா கரெக்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என் படத்தை பார்த்துக்க பக்கத்துல வர பொண்ணுங்களா என்ன டிகிரி வாங்கிட்டேன்னு என்னைய பார்த்துக்க ஏராளமா சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன பங்காளி சொல்ற? உன் கல்யாணத்துக்கு இப்ப டிகிரி தான் கிடையாதுக்கா? ஆமா தல, நானு காரு பங்களா சொத்து சுகம் இருந்து என்ன பண்றது? ஒருத்தி கூட என்னைய பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன பங்காளி சொல்ற? ஆமா, போய் செல்லப்பா தங்கச்சிய முறையா பொண்ணை கேட்டேன். அவ டிகிரி படிச்ச மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்றா. பங்காளி, அவ வடக்கு தெருவுல இருக்கிறானே சிவானந்தா, அவனை லவ் பண்ணிட்டு இருக்கா. இது டச் போன் வந்ததும் போதும் அவங்க எல்லாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு எல்லாம் தடவியே பொண்ணு மாப்பிள்ள செட் ஆயிருது. என்ன அந்த காலத்திலே இருக்கா பங்காளி? ஓ பங்காளி, என்ன தல, நானே இப்படிதான் இருக்கேன். என் போட்டோவுக்கு ஒருத்தி கூட லைக் பண்ணவே மாட்டேங்கிறாளுங்க. ஆமா தல, அந்த சிவானந்தா அவ்வளவு தெரியாத அவனா 5க்கும் 10க்கும் அக்கா மாமா கையை எதிர்பார்க்கிறான். அவனை நம்பியே இப்ப பொழப்பு நடத்துறான். இது நடக்கிற காரியமா பங்காளி? அப்படியா சமாச்சாரம்? பாக்கிய மூச்சை போட்டா நம்ம பக்கம் படுத்துருமுல. பார் பங்காளி, பாட்டியே வருது. கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிய உன்னை இருக்க ஊர்ல யாரா இருக்கா? என்ன மெட்ராஸ் போடுவா? அடி ஆத்த நீ ஆத்தோரமா பகாமலே. என்னடா, என்ன பார்த்தா என்ன நக்கலா தெரியுது உனக்கு? நிஷா, இந்த சாட்டிங்லாம் மெட்ராஸ்ல வச்சு சொல்லு, என்கிட்ட வேண்டாம். நிஷா, பங்காளிய பாரு, அவனுக்கு என்ன குறைச்சல்? நீ கொஞ்சம் மனசு வச்சா நல்லா இருக்கான். ஏன் மெட்ராஸ்ல பொண்ணுங்களே கிடைக்கலையா? நான் திருச்சி வாய் கிடைச்சேன் உங்களுக்கு. ஏய் நிஷா, சென்னை சிட்டில இருக்கலாம் ஒரு பிராய்லர் கோழி. நான் ஒரிஜினல் நாட்டு கோழியை தான் விரும்பி சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். பங்காளி, நீ பட்டியாட்ட பிறந்து வளர்ந்தவன், நீ நாட்டு கோழியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுடுவ. இந்த பார், உங்களை பிடிக்கலன்னு எங்க அண்ணன் தனியா சொல்லிட்டேன். எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? பிடிக்கலன்னு சொன்னா நாங்க விட்டுடுவோமா? அப்படி இப்படி பந்தாலாம் காட்டுவோம்ல. 10 பேருக்கு முன்னாடி பச்சக்கு பச்சக்குன்னு கிசெல்லாம் எடுக்கணும்ல. பாருங்க, நீங்க 2 பேரும் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. வழி வச்சு தகராறு பண்ணுங்க. இது நல்லா இல்ல சொல்லிட்டேன். இந்த பொண்ணான காதா புண்ணாகலமா உதவிக்கு வரலாமா என்ன சம்மதமா? என்னோட பேசிக்கல உங்களை ட்ராப் பண்றேன். உங்ககிட்ட ஏதோ உதவி கேட்டேன் நானு. வேலை பார்த்துட்டு போ. நாங்க கேட்காமலே ஹெல்ப் பண்றதா எங்களோட பாலிசி. கேட்டாலும் கிடைக்காதம்மா, கிடைச்சதெல்லாம் இந்த பாருங்க, 2 பேரும் ஓவர் ரவுடி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா இல்ல சொல்லிட்டேன் நான். நிஷா, பங்காளிய பாரு, அவருக்கு என்ன குறைச்சல்? நீ கொஞ்சம் மனசு வச்சா நல்லா இருக்கும். பார், அன்னைக்கே சொல்லிட்டேன், உன் மகன் பத்தி எனக்கு பிடிக்கலன்னு. இதுக்கு மேல கிராஸ் பண்ண நல்லா இருக்காது.
ஆபீஸ் தேடி நீ மட்டும் தனியா வந்திருக்க. என்ன விஷயம்? அது இல்லை சார், எங்ககிட்ட இருக்கிற பணம் நாங்கள் டெபாசிட் உங்ககிட்ட 50,000 கொடுத்தோமா, அதுக்கு அக்ரிமெண்ட்லையும் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோமா. அதனால நீங்கள் எப்போ சார் ஷூட்டிங் எடுப்பீங்க? ஓ, இதுதான் விஷயமா? நாங்க என்ன ஷூட்டிங் எடுக்கக்கூடாதா இருக்கோம்? கதாநாயகி கிடைக்க மாட்டேங்கிறாளே. நான் கொண்டு வந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சுங்க சார். எங்கள் ஊர்க்காரு தான் எனக்கு எல்லாம் செலவு பண்ணுறாங்க சார். மஞ்சு, இதுதான் விஷயமா? நான் இருக்கேல, நீ எதுக்கு மாந்த பத்திர கவலைப்படுற? உன்னை பெரிய காமெடி நடிகாய்க்கு முன்னுக்கு கொண்டு வந்து என்னோட பொறுப்பு. பணம் தேவைப்பட்டா கேட்டு வாங்கிக்க, நம்ம அப்புறமா சம்பளத்தை கழிச்சுக்கலாம். சார் அது இல்லை சார், முன்ன பின்ன தெரியாத இடம், முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஆள், அதனால தான் சார். நான் என்ன உனக்கு அண்ணியனா? உனக்கு அந்த திருச்சிக்காரன் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கியா? உன்னை பெரிய நடிகாக்கி இன்னும் கொண்டு வரது என்னோட பொறுப்பு. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் திருச்சியில ஆசையா சினிமாவில் நடிகலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எப்படியாச்சு ஷூட்டிங்கை எடுக்கிறீங்க சார். நீங்க ஷூட்டிங் எப்போ சார் எடுப்பீங்க? ஷூட்டிங் இப்படி நொச்ச இருக்கிறீங்க, உனக்கு பெரிய தொல்லையா போச்சு. சரி, காமெடிக்கும் கிளாமருக்கும் ஒரு செட்டா வேணும், ரிஹர்சல் பார்த்துக்கோமா? என்ன சார் என்கிட்ட போய் மஞ்சு, இப்போ எத்தனையோ நூற்றுக்கணக்கான சேனல் வந்துட்டு மஞ்சு. அவங்களாம் ஏதாவது புதுசு புதுசா காமிச்சாதான் நம்ம சேனலை பார்த்து ரசிப்பாங்க. இந்த சில்க் சுமிதாவை பார்த்துக்கியா? அப்படியே ஓரக்கண்ணால உருட்டி முடிச்சு நாக்க ஒரு சொலட்டுவா பாரு, அப்படியே ஆளு வாய குழந்தைன்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் மஞ்சு. ஐயா, சிலுக்குன்னு சொன்னாலே சும்மா 1.5 கோட்டை போட்ட மாதிரி கோத ஜூனு ஏறுது சார். அவ கண்ணாலேயே இளவட்டத்தெல்லாம் கட்டி போட்டவளாச்சு. ஆமா மஞ்சு, நீ மட்டும் ஆபீஸ் தனியா வந்திருக்க சார். என்ன சார் விஷயம்? யோ மேனேஜர், ஏதோ நம்ம நம்பி வந்த நடிகாச்சேன்னு கூப்பிட்டு கொஞ்ச நேரம் தனியா பேசுறோம்னா எப்படியோ மோப்பம் முடிச்சுட்டு வந்துடுறையா? எப்ப சார் சுட்டிங்க என்ன நொச்ச அடிக்கிறா? எடுத்துட்டா போச்சு. இந்த பாருங்க, ஒன்னு பேர் முன்னுக்கு கொண்டு வந்து என்னோட பொறுப்பை. கதாநாயகி இல்லாம எப்படியா ஷூட்டிங் எடுப்பீங்க? இந்த மாதிரி வந்து உன்னைய வச்சு காமெடி எடுத்ததும் கதாநாயகி வச்சு மீதி கதை எடுத்துருவோம். ஆமா மஞ்சு, உனக்கு கதையில என்ன வேஷம் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். கதையில நீ ஒரு நர்ஸ். நீ வேலை பார்க்கிற ஆஸ்பத்திரியில திடீர்னு டாக்டருக்கு நெஞ்சு வலி. ஆஹா, டாக்டருக்கு நெஞ்சு வலியா? சுத்தமா தான் இருக்கும். இப்ப என்னாச்சு? வாயா, இப்ப நீதான் டாக்டர். நீதான் டாக்டர், நெஞ்சு வலியால பிடிக்கிற. மஞ்சு, டாக்டருக்கு எப்படி நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுவா? கொஞ்சம் நடிச்சு காமி. மேனேஜர் ஆக்சன். ஐயோ, மைக்கேல். நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது.
இப்ப டாக்டருக்கு நீ ஊசி போடுவியா, டாக்டர் உனக்கு ஊசி போடுவா? நெஞ்சு வலி டாக்டருக்கு தானே. டாக்டரும் சிஸ்டரும் சேர்ந்தா நல்ல பொருத்தம் இல்லையா? அதனால பேஷண்ட்டாக வந்திருக்க அவருக்கும் நான் தான் ஊசி போடுவேன். கதையை சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இப்படி சுத்த பட்டிக்காடாக இருக்கிய. யோ, வலியோட வந்தா நீ டாக்டரா? இல்ல பேஷண்ட் தானே. அப்போ சிஸ்டர் நான் தானே. உனக்கு நான் தானே ஊசி போடணும். மஞ்சு, உனக்கு தான் மஞ்சு புரியல. அவருக்கு வலி நெஞ்சில இல்ல. அப்புறம் எங்க? நம்மளுக்கு விளக்கமா சொல்லணுமா? கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஒரு பேட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னது பேட் நியூஸா? சரி, நானே மனசு நொந்து போயிருக்கேன். நீங்க குக்கீஸ் என்னன்னு முதல்ல சொல்லுங்க. நிசா, ஒரு தடவை எக்ஸாம் அட்டன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு என்னோட வருத்தப்பட்டது நீதான். சரி, என்ன அதுக்கு? உங்க கூட ஃப்ரெண்டா சுத்திட்டு வந்திருக்கலாம், வேலை கிடைச்சிருச்சு. ஆனா உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையே. அதை நினைச்சு கஷ்டப்படுற ஒரே நான் தானே. அடுத்த மாசம் ஒரு எக்ஸாம் வருது, அதுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இந்த தடவை எப்படி இருந்தாலும் நான் ஜாப் வாங்கி வச்சிருவேன். இதுக்கு என் ஃப்ரெண்ட் விஜய் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கான். உங்க விடாமுயற்சி. சரி, எனிவே குட் லக், கங்க்ராச்சுலேஷன். சீக்கிரமே எக்ஸாம் எழுதி ஒரு ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்க, கிடைச்சிடும். ஓகே ஓகே. ஏதோ பேட் நியூஸ் சொல்றீங்க, என்ன நிசா? அது ஏன் கேட்குறீங்க? நம்ம காதலுக்கு ஒரு வில்லன் வந்துதான். என்னது? நம்ம காதலுக்கு வில்லனா? ஆமா சிவா, என்ன ஒருத்தன் பொண்ணு பார்த்து டார்ச்சர் பண்றான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அவன் பெரிய கோடீஸ்வரனா. இந்த ஊர்ல இருந்து தான் மெட்ராஸுக்கு போயிட்டு ஏதோ டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு இப்போ பெரிய பணக்காரனா இருக்கானா. ஓ, அந்த ரகுபதியா? அவன் குடும்பத்தோட ஊரை விட்டு போய் ஒரு 10 வருஷமா இருக்கு. அவனேதான் அந்த ரகுபதி. ஏதோ எங்க அண்ணனுக்கு வேலை போட்டு தர சொல்லி சொல்லிட்டு இருக்கான். எங்க அண்ணன் என்கிட்ட வந்து அவன் நீ கட்டியே தீரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டு இருக்காரு. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நிசா, நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், எனக்கு பிடிக்கலன்னு. அதை உங்க அண்ணன் ஏத்துட்டாரா? அவரு என்ன ஏதோ மனசுல ஏதோ வச்சுதான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஏன் நான் உங்களை காதலிக்கிறேன், அவன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட வேண்டியதானே? சொல்லிருக்கலாம். அது ஊருக்கு தெரிஞ்சு அவமானமா போயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சொல்லி ஏற்பாடு செய்வாங்க. அதுதான் சாத்தியமாகுமா? ஓ, என்னையும் என்னோட சூழ்நிலையும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க. ஆனா என்னால இதெல்லாம் திங்க் பண்ணவே முடியல. இதுதான் என்னோட வீக்னஸ். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. இந்த தர்மாவும் ரகுபதி இருக்காங்கல்ல, அவங்க என்ன வழி மறிச்சு பாட்டுலாம் பாடி கிண்டல் பண்றாங்க. நிசா, நீ என் மேல வச்சிருக்க காதல் உண்மைதானே? சும்மா ஏன் இப்படிலாம் பேசுற? இப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்டுக்கியே, கஷ்டமா இருக்கு. நிசா, நீ என் மேல வச்சிருக்க காதல் உண்மையானது அப்படின்னா எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம காதல் ஜெயிக்கும். சிவா, எங்க அண்ணன் பணத்துக்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட்டு எங்க ரகுபதி கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு எனக்கு ரொம்ப பயம்.
எப்போதும் எனக்கு தைரியம் கொடுத்துரும். நீ சொல்லுவ இந்த சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ற. என்ன பண்றது? பணம் இல்ல அந்தஸ்துல சொல்லி நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாங்க. Don't worry. Please, please, please. தடையெல்லாம் தாண்டி போராடி ஜெயிக்கிறதா காதல். இன்னாருன்னு ஆண்டவன் நம்ம ஜெயிக்கவே முடிச்சு போட்டான். இத யாராலையும் முடிக்க முடியாது. மஞ்சு மஞ்சு ஏய் மஞ்சு என்னையா ஒரேடியா மஞ்சு மஞ்சுன்னு யாராகிட்டு இருக்க? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அடச்சி விடியா. திருச்சியில இருந்து சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசையில தான் ஓடி வந்தேன். உன் கூட டான்ஸ் ஆடவா? உனக்கு ரொம்பவே ஆசை. உன்னோட எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களோட போய் சரியா? நான் வந்து நடிக்கணுன்ற ஆசையில வந்திருக்கேன். மஞ்சு நான் ஆள் இல்லாத நேரம் பார்த்து தனியா அந்த டைரக்டரையும் மேனேஜரையும் போய் பார்த்துட்டு வரியாம ஏதாவது எவனாவது கைய காலை பிடிச்சி இழுத்து விட்டா உன் குடும்பத்துக்கு யாரையும் பதில் சொல்றது? யோ, நடிக்கணுன்ற ஆசையில ஓடி வந்தாச்சு. நல்லதோ கெட்டதோ நான் பார்த்துக்கிறேன். அந்த டைரக்டர் சொல்றான், நான் சில்க்கு மாதிரி கிளாமரா ஆடணுமா, கிளு கிளு கிளுன்னு ஆடணுமா, அப்பதான் சினிமால சான்ஸ் தரேன்னு சொல்றான். எப்பதான் ஷூட்டிங் எடுக்க போறான் மஞ்சு? நம்ம எப்பதான் நடிச்சு சம்பளம் வாங்குறது? ஓ, அதையும் கேட்டனே. கதாநாயகி இன்னும் இந்த ஊர்ல கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதனால இன்னும் ஷூட்டிங் எடுக்கலன்னு சொன்னாங்க. உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் பணம் தரேன். நான் உனக்கு எப்போதும் எல்லாத்துக்குமே உதவியா இருக்கேன்னு டைரக்டர் சொன்னாரு. ஓ, உன்னை நடிகை ஆக்கணும். இந்த பாரு மஞ்சு, இந்த பாரு மஞ்சு, நீ என்ன நம்புறியா இல்லையா? அவளே என்ன உன்னை முன்னுக்கு கொண்டு வருது? எப்பேற்பட்டாவது நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வரேன். யோ, நாடு யோசிக்கிறே. நமக்கு எந்த ஊரியா? நமக்கு ஊரிலும் கேரளாவும். இப்ப உழைக்கிறதுக்கு இது பாலக்காடு தமிழ்நாட்டுக்கு இதுக்கு நாடி வசூல் சொல்ல உழைப்பு கேள்வி வந்து நாடி வசூல். யோ, நாடி நாடி, எனக்கு நல்லது கெட்டத என் நாடி பிடிச்சி பார்த்து சொல்றியா? நாடியை பிடிச்சுள்ள நாடியை பிடிச்சுட்டாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் பாருங்க. அப்படியா? அப்பனா உடனே பிடிச்சி பாரு. நாடியை பிடிச்சிட்டால நான் நாடியை பிடிச்சது தமிழ்நாட்டுல ரஜினிக்கு நாடியை பிடிச்சி சூப்பர் ஸ்டார் ஆகில, எடப்பாடிக்கு நாடியை பிடிச்சி ஜீப் ஸ்டார் ஆகி. ஐயோ, அடையப்பா, இவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் போய் நாடி பிடிச்சி ஜோசியம் பார்த்திருக்கியா? அப்பனா நீதான் நல்ல நாடி ஜோசி. எனக்கு என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே புட்டு 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 வைப்பாங்களா? யோ, நாடியை பிடிச்ச நல்லது கெட்டதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவியா? சிச்சி, ஏன் உனக்கு நினைப்பெல்லாம் இப்படி இருக்கு? யாரை பார்த்தாலும் தப்பு தப்பாவே நினைக்கிறாங்க பாருங்க.
உங்க பேரை சொல்லுங்க. என் பேரு மஞ்சுளா. பாருங்க உங்க பேரு லாபத்து பாருங்க. லாபத்து பெரிய ஆளுங்க பெத்தவங்க நினைச்சாங்க. ஆனா பித்தம் தலைக்கு இருந்துச்சுன்னா பெத்தவங்க பேச்சு எழுபடாதுல்ல. ஆமா ஆமா, லா காலேஜ்ல தான் சொல்லி கொடுத்தாங்களா? படிக்க விருப்பம் இல்லாததுக்கு பித்தம் தலைக்கு இருந்துச்சுன்னா ஏறி போயிருக்கு. பெத்தவங்க பேச்சு எழுபடாதா? ஊரு விட்டு ஊர் வந்து பழக்கம் இருக்கு இந்த பெண்குட்டி. ஆனா உங்களா ஊர்ல இருந்து உங்களோட ஒரு 3 பயப்படுங்க. பயப்படுங்க உங்களை முன்னு கொண்ட இங்க அது இருக்கு. ஆனா உங்க நாட்டுல இருந்து உங்களோட ஒரே ஒரு பயப்படாம இருக்குல்ல, அந்த பயப்படாதான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா முன்னு கொண்டு வரும். அப்படியா? சரி, யார் முன்னு கொண்டு வரணும் பார்க்கலாம். யோ நாடி, இந்த இந்த லேடிய என் வாழ்க்கையில ஜோடியாக்கி பிடிக்கிறேன். நாடி பொருத்தம் கரெக்டா இருக்கு, ஜோடி பொருத்தம் கொஞ்சம் பார்த்து சொல்லுயா. இந்த லேடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரும். அப்புறம் தாயா ஜோடி பொருத்தமே. முன்னுக்கு வரணும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா முன்னுக்கு வரவே முடியலையே. ஆம்பளை நாடியா சொன்னா 1000 2000 வாங்கலாம். கூட பெண் 500 போதும். ஓ நாடி, இந்தாயா 500 ரூபா. நீ சொன்னது மாதிரியே நல்லது கெட்டது நடந்துருச்சுன்னா மஞ்சு நடிச்சு முன்னுக்கு வந்துட்டானா இது மாதிரி 3 மடங்கு தரேன். அடுத்தது நாடி ஜோசியம் சொல்லும். நாடி ஜோசியம் சொல்லும். நாடி ஜோசியம் சொல்லும். மஞ்சு, உள்ளூர்காரன் தான் உன்னை முன்னுக்கு கொண்டு வருவாங்க. அந்த நாடியே சொல்லிருச்சு பத்தியா. இனிமேலாவது என்ன நம்புடி. யோ, ஐஸ் வச்சு என் வாழ்க்கையிலேயே இது பண்ணிட்டேன். அதனால எங்க வாழ்க்கையில நான் தோத்து போயிடணும் பயமா இருக்கியா? மஞ்சு மஞ்சு மஞ்சுன்னு சொல்லதான் மஞ்சு 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 மஞ்சுன்னு தான் என் நெஞ்சில துடிச்சிட்டு இருக்குது. ஆமாயா, ஆமா. இப்பயாவது கிளி ஜோசியம் நாடி ஜோசியம் நடக்குதான்னு பார்க்கணும். என்னை எப்பயா நீ முன்னுக்கு கொண்டு வருவ? ஐயோ ஐயோ ஐயோ, அதுக்கு தாண்டி ராப்பகலா ட்ரை பண்ணிட்டு இருக்க. உன்னை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு இனிமே நான் தூங்க மாட்டேன். விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே, சீப்பெடுத்து சீவி விடுவா தன்னால, நீ வளையல் வாங்கி மாட்டி விடுவோம் கையால. நாராத்திரியில் பாட்டு ரெண்டி ஒன்னால, நாராத்திரியில் பாட்டு ரெண்டி ஒன்னால, அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால. பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே, நான் பூவெடுத்து
வச்சு விடவா பின்னால Ding dang ding dang ding dang ding dang din 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 அட ஆசை ரொம்ப ஆசை நான் விடிய விடிய பேச டிங் டன் டிங் டன் டிங் டன் டிங் டன் டிங் டன் கிட்ட கிட்ட வாடி ஒரு முத்த ஒண்ணு தாடி இந்த இந்த வாயா இஷ்டம் போல தாயா வச்சேனே வச்சேனே ஆசை வச்சேனே நான் தொட்டேனே தொட்டேனே விரும்பி விரும்பி நெருங்கி நெருங்கி பொட்டெடுத்து வச்சு விடு நீ முன்னால நீ பூவெடுத்து வச்சு விடு என் பின்னால நான் சுமான பொண்ணு அடால இதுவும் கண்ணு டிங் டன் டிங் டன் டிங் டன் டிங் டன் டிங் டன் அடி நீயும் நானும் ஒண்ணு அட காதல் வந்து பண்ணு டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் 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 நீ தொட்டு தொட்டு பேசி என்ன மத்தளம் போல் வாசி அடி எம்மா எம்மா ரோசி நீ எனக்கு ஏத்த ஏசி கொல்லாதே கொல்லாதே என்ன கொல்லாதே நீ சொல்லாதே சொல்லாதே உனக்கும் எனக்கும் இருக்கும் உறவ பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னாலே நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னாலே சீப்பெடுத்து சீவி விடுவா தன்னால நீ வளையல் வாங்கி மாட்டி விடுவான் கையால நான் ராத்திரியில் பாடுறேண்டி ஒன்னால ஏம்மா ராத்திரியில் பாடுறேண்டி ஒன்னால அட அதுக்கு மேல இன்னும் இருக்கு பின்னால பொட்டெடுத்து அப்படி பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால நான் பூவெடுத்து வச்சு விடவா பின்னால ஏடி மருமலா அப்படி உள்ளது என்னதான் பண்ணிட்டு இருக்க ஒன்றும் புரியலையே நீ அவனுக்கு இடியப்பம் பண்ணி கொடு அவன் நமக்கு பெருசா வெடியப்பம் வைக்க போறான்டி அட போடி பைத்தியக்காரி படிச்சு பட்டம் வாங்கிட்டா போதுமா 10 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்ல காதல் பண்றான் காதல் ஊர்ல எல்லாம் பேசிக்கிறான் ஏய் நான் உணர்றேன்னா பொண்ணு தெரியுமில்ல அந்த செல்லப்பா தங்கச்சி நிசா கல்யாணம் பண்ணா காதல் பண்ணா எதுவுமே மனசுல ஏற மாட்டேதான் அப்படின்னு சொல்லியிருக்காண்டி ஏய் பரிமளா நெருப்பு இல்லாம புகையாதே இவனை நம்பி நான் பணம் வேற ஏற்பாடு பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டேன் பரிமளா செலவு பண்ணி படிக்க வச்சோம் அவனுக்கு ஒரு நல்லது கெட்டதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் போறோம் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர வேண்டியது நம்ம தான் ஆனா
இப்படி ஊதல் பண்ணிட்டு நம்பி நான் இனிமா வீணா பணம் செலவு பண்ண தயாராக போ. சும்மா அழகு நடிக்காதடி. அவன் மதிச்சு எனக்கு என்ன காரியாக போகுது, அவன் மதிக்காது எனக்கு என்ன காரியாக போகுது. எல்லாம் மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காண்டி. அவன் மனசு வச்சாதான் எல்லாம் நடக்கும். நம்ம எல்லாம் அவன் ஆட்டு வைக்கிற பொம்மாண்டி போய் சொல்லி கொடுத்தாரு. அப்பா அந்த பையனுக்கு நல்லபடியா வளர்ந்து ஆனா அவன் சின்ன வயசுல அப்பா எழுந்துட்டாமா. அவளை அதட்டுறதுக்கோ அவளை மரியாதை கொடுத்து பேசுறதுக்கோ அவனுக்கு நல்லா இருக்கிறது சொல்லி கொடுக்கறதுக்கு யார் இருப்பா. அதனாலதான் அவன் என்ன பத்தியோ வளர்த்த உங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி ஊதாரித்தனமா இருக்காரு. என்ன பண்ணுறது
கொடுத்து வாயார மாப்பிள்ளை கூப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் என்ன பொண்ணு கொடுக்கல என்ன சொல்றேன்? அவன் தான் படிச்ச மாப்பிள்ளை வேணும்னு ஒரே பிடிவாதமா இருக்காரு. செல்லப்பாவுக்கு இன்னும் உலகம் தெரியாமவே இருக்கு. வீட்டு சமாச்சாரமே தெரியாத செல்லப்பாவுக்கு உலகத்துல என்ன நடக்குது எப்படி பங்காளியே தெரியும். என்ன சொல்றீங்க? செல்லப்பா, மிஸ்டர் சிவானந்தத்தை உங்களுக்கு தெரியுமா? இப்படி மொட்டையா சொன்னா எப்படி பங்காளி தெரியும்? வடக்கு வாத்தியார் மகன் இப்படி விவரமா சொல்லு பங்காளி. ஓ, அவனா? ஏதோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அவனுக்கு என்ன? ஆமா, பெரிய படிப்பு படிச்சிருக்கானா? ஆமா, பெரிய படிப்புக்காரன், பெரிய படிப்புக்காரிய வசமா முடிச்சிருக்கான். இதெல்லாம் என்ன தெரிய போகுது உங்க செல்லப்பாவுக்கு? நீ என்னையா? நம்ம பங்காளி எப்படி ஊருக்கு வந்து ஒரு வாரத்திலேயே இவ்வளவு மேட்டை தெரிஞ்சு வச்சிருக்காப்படி? இந்த மாதிரி குலத்தமா பேசாதீங்க. எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன பண்ணிட்டு நான் பார்த்துட்டு தான் என் வேலையா? செல்லப்பா, நீ வந்து ரொம்ப உன் தங்கச்சி பத்தியே தெரியாம நீ என்ன நடந்துட்டு இருக்க? ஏன் பங்காளி இப்படி இருக்கிற? சிவானந்தத்தை லவ் பண்றான், லவ் ரொம்ப டீப்பா போகுது அப்படி மேட்ட போட்டு விட பங்காளி. ஏய், என்னடா பேசுறீங்க? என் தங்கச்சி சொக்க தங்கம். நான் பார்த்து என்ன பேசுறீங்க? உன்னை கட்டிக்கன்னு சொல்றதுக்காக அவன் மேல புரிஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க. சொக்க தங்கம்மா, சொக்க தங்கம். அந்த தங்கத்தை உரசி பார்த்து சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது உன் தங்கச்சியோட லட்சணம் என்ன. பங்காளி, நான் அப்பவே சொன்னேன் காலேஜுக்கு போ, 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசினா தான் உண்டு. இப்ப பாரு, படிச்ச பொண்ணு படிச்ச மாப்பிள்ள ஜோடி போறதா எப்படி நச்சுன்னு இருக்குது. நீ தான் இருக்கிற கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? பணத்தோட வாக்குறுதி நடத்த முடியும்? என் தங்கச்சிக்கு எப்படியாவது கெட்ட பேர் உண்டாகும் நோக்கத்துல அது திட்டமிட்டு வந்திருக்கீங்கம்மா. உன் தங்கத்தை கொஞ்சம் உரசி பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேல தெரியும். அது பித்தளையா இல்ல வெள்ளியா அப்புறம் தெரியும். நாங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யா? நிசா, நிசா, நிசா. என்னம்மா, உன்னை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஆளாக்கி பட்டம் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி கடனா ஊர்ல காதல் பட்டத்தை பறக்க விட்டுருக்காம. என்ன மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்ப என்ன? தப்பு இல்லம்மா, தப்பே இல்லை. என் தங்கச்சி தங்கம் வயலம்னு என் மனுஷன் கோட்டை கட்டிட்டு இருக்கேன் பாரு, அதுதாம்மா தப்பு. அண்ணே, நான் என்னைக்குமே உங்களை தலைகுனிய வைக்க மாட்டேன்னு. நான் கண்ணியமா தான் நடந்துட்டு இருக்கேன்னு. சார், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கண்ணியத்தை பத்தி நீ என்ன பேசுற? என் மூஞ்சில காய துப்பாதவங்க தான் பாக்கி. அந்த அளவுக்கு கேவலமா பேசிட்டு போறாங்க. நீ என்னமோ கண்ணியம் கட்டு போட்டு வேற பேசிட்டு இருக்க. அண்ணே, நானும் அவரும் 3 வருஷமா பழகிட்டு இருக்கோம். அவரு ரொம்ப நல்லவர் அண்ணே. 3 வருஷமா காதலிக்கிறீங்க. அவன் ஒரு நாளைக்கு 3 ரூபா சம்பாதிக்கிறா அண்ணே. இல்ல உன்னை உட்கார வச்சு 3 வேளை சோறு போடுறதுல உண்டா? அண்ணே, அவரு கவர்மெண்ட் வேலை தேடிட்டு இருக்காரு. இப்ப அப்ளை பண்ணிருக்காரு. கூட சீக்கிரம் கிடைச்சிருண்ணே. கிடைச்சிரும். அப்ப வேலை கிடைச்சதையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருக்கீங்க, அப்படிதானே? என்ன இது பிடிக்கலையா? உங்களுக்கு விருப்பம் இல்லையா? 3 வருஷமா இவன் மூடி மறைச்சிட்டு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி 3 நிமிஷத்துல உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கிறேன். ஏமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன செய்ய உத்தேசம்? அண்ணே, வாயில நல்லா பேசாதீங்க.
இந்த ஊர் உலகம் என்ன பார்த்து இன்னும் சிரிக்குதுன்னு நீ நினைக்கிறியா? தங்கச்சி மனசு நோவக்கூடாதுன்னு அண்ணன் நான் நினைக்கிறேம்மா. ஆனா அண்ணன் மனசு நோவக்கூடாதுன்னு உடன் பிறந்த ரத்தம் உனக்கு தோணலையே. ஏய் வாடா மச்சி, வா வா. வாங்கி எல்லாரும் ரெடியா மச்சி? ஓ எல்லாம் ரெடி மச்சி. நம்ம மந்திரி பிஏ வந்துட்டான். கொஞ்ச நேரம் வெயிட்டிங். மச்சி அவர் பெரிய விஐபி, வர்றப்ப வரட்டும். நீ கேட்க விட்டு நாங்க பர்த்டே கொண்டாடிடுவோம். அதுவும் சரிதான் மச்சி. இதை கேட்க வெட்டிடுவோம். ಇದಕ್ಕೆ ಒಳರಾಗುದು சார் எனக்கு இந்த பழக்கமே இல்லை சார். ஏயா இந்த பழக்கம் இல்லாட்டி உங்களெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் சார் நாங்க இதை
தொட்டது கூட கிடையாது. உங்களுக்காக தான் இந்த ஏற்பாடு. நீங்க சாப்பிடுங்க. சார் கோச்சுக்காதீங்க. உங்களுக்காக கம்பெனி கொடுத்ததுக்காக கொஞ்சம் சாப்பிடுறோம். சாப்பிடலாம் வாங்க. எப்போதுமே பாரின் சிறக்குதாயா சார் கோச்சுக்காதீங்க சார். ஏழையால முடிஞ்சது அவ்வளவுதான் சார். இதோ என் ஃப்ரெண்டு சிவா எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே சிவா அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதான் சார் சந்தோஷம். அந்த மந்திரி ஆயிரம் நான் 10 வருஷம் பிரியாணம் பண்ணேன். நான் பார்த்து உட்கார சுசிக்கு மேட்டர் உனக்கு நான் கேளுங்க. இந்த தடவை எனக்கு கன்ஃபார்மா வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறீங்களா? யூ டோன்ட் வரி சிவா. இல்ல பணத்தோட கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். நீ எதுக்குமே கவலைப்படாத. வின்யாஸ் விஜய் ஒண்ணு சரக்கு சரியா வேலை செய்யணும். சிவா சாருக்கு இன்னொரு ரவுண்டு ஊத்து கொடுப்பா. என்ன சார் என்ன பண்ற? இந்த பாடிக்கு அதான் 100% உண்மை. சும்மா ஜிம்மோட ஏறுது மச்சி. இப்படி ஒரு ரவுண்டுக்கே இப்படி உண்மையை தத்துவம் கட்டுறீங்களே, இன்னொரு ரவுண்டு போட்டா வா 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 கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீச்சலடி ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா, சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா. கண்ணதாசங்கார கொடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேண்டா. பொண்டாட்டி புள்ளைங்க புள்ளைங்க இல்லா இடம் இந்த இடம் தானே, இந்த இடம் இல்லை இன்னா சாமி மடம் தானே. மேஸ்திரி கிழமை கலந்து குடிக்கிறாரே, சித்தா
நாலு பொண்ண நினைச்சு இடிக்கிறாரே இயக்குனராரு அங்க பாரு புலம்புறாரு 100 மில்லிய அடிச்சா போத இல்லையே 100 தாண்டுனா நடக்க பாதை இல்லையே கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா அண்ணனும் தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்து தானே ஓவரா ஆச்சுதுன்னா வெட்டு குத்து தானே எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல எங்களுக்குள் ஜாதி மதம் ரெண்டும் இல்ல கட்சிக்கார மச்சி என்ன ஆச்சு வெடி அவுந்து போச்சு ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு சேட்டு கடையில மனைவி தாலிய பாரு கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேன்டா கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி ஒரு கைய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா கண்ணதாசங்கார குடி பெற சொல்லி ஊத்தி குடி உன்ன குடி மச்சான போல் பாட போறேன்டா ஹலோ அம்மாடி பரிமளா ஏமா சிவா உன் வீட்டுக்கு வந்தானா இல்லை நைட்டுக்கு அவன் வீட்டுக்கு வரவே இல்லை என்கிட்ட எதுவும் எங்கே போகிறோன்னு சொல்லவே இல்லை அதான் கேட்டேன் நைட்டு 10 மணிக்கு என்னம்மா இது புது பழக்கமாக இருக்குது அவனுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி பழக்கமே கிடையாது இப்போ இருக்கிற கஷ்டத்தில் இதெல்லாம் வேறையா ஆமாம் நீ அவங்ககிட்ட என்ன எதுன்னு விசாரிச்சியம்மா ஓஹோ வீட்டுக்கு வந்தாக்கா நான் திட்டுவேன் மனசு சங்கடப்படுவேன்னு ஆமா இப்ப அவங்க இருக்கானா இல்ல கிளம்பிட்டானம்மா இதோ ஐயா இப்பதான் உழைச்சி களைச்சி போய் உள்ள வராரு நீ போன வை நான் பேசிக்கிறேன் உன் தம்பி ஏதோ பொண்ணு தான் சுத்திட்டு கிடைக்கிறான்னு நினைச்சேன் இப்போ தண்ணி அடிக்க வேற ஆரம்பிச்சானா ஏய் என்னடி இல்லைங்க நொழுப்புற பிறந்த வயசுக்கால நாயன்தான்
ஆமாடி, எனக்கு இதுதானே வாழலாம். அவன் எந்த பொண்ணு படம் சுத்துறான், எந்த பாட்டில் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு தானே எனக்கு வேலை. அவனுக்கு நீங்க தான் அப்ளிகேஷன் போடு எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா அவன் பொண்ணு பின்னாடி சுத்துறான், குடிக்கிறான் அப்படின்னு ஏதாவது காரணத்தை சொல்லி அவன் தட்டி தரலான்னு பாக்குறீங்க. சரிங்களா? ஏய், நாய் அநியாயத்தை பத்தி நீ பேசுறியா? என்னோட கடைசி காலத்துல யாரும் கஞ்சி ஊத்துற நம்பிக்கை எனக்கு இல்லடி. நம்ம தோட்டத்து பக்கத்துல ஒரு 5 ஏக்கர் நிலம் விலைக்கு வருது, அதை வாங்கி போடலான்னு இருக்கேன். உங்க அப்பா போட்ட நெக்லஸ் செயின் வளையல் முதல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கோ. ஏய், மண்ணில் போற காசு என்னைக்கும் வீணாகாதாடி, அதை போய் எடுத்துருவேன். என்னடி சொல்ற? நகைய காணாம? போன வாரம் கூட பார்த்தேனடி. பீரோல இருந்துச்சு. நீங்க வேற இடம் மாத்தி ஏதாவது வச்சீங்களா? ஏய், ஒருவேளை மாமா நமக்கு உதவி செய்ய மாட்டாருன்னா உன் பிறந்தவன் போதையில வந்து அவன் பிறந்தவன் சுட்டுட்டு போயிட்டானா? ஏய் பரிமளா, என்னடி சொல்ற நீ? நகைய கால் முளைச்சு நடந்து போயிருன்னு சொல்றியா? இது அவனை தவிர வேற யாரும் எடுத்துக்க வாய்ப்பே இல்லடி. நான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஏய், அழுது நாளை அழுது நடிக்கிறது பொம்பளைகளை என்ன புதுசாடி? மழையில கிடக்குற உனக்கு என்னடி பயம்? பொம்பளைங்களுக்கு என்ன நடிக்கிற புதுசாடி? வீட்டே வீட்டை வெளியே போய் சிவா போனா எங்க போனா ஆளைய காணுமே. என்ன ஆச்சுன்னு தெரியல. என்னம்மா திடீர்னு பேக்கோட வந்திருக்க? ஆமா, என்னம்மா நீயும் மாப்பிள்ளை எதுவும் வெளியூருக்கு போறீங்களா? ஆமா, நேத்து நான் ஃபோன் பண்ணப்ப கூட நீ ஒண்ணுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏண்டி கள்ளி? என்னம்மா ஏன் கள்ளி? என்னமாச்சி? ஏன் அழுகுற? சொல்லுமா, என்னம்மா மாப்பிள்ளை கிட்ட சண்டை கிட்ட போறியா? தம்பி சிவாவுக்காக வாங்கி தியாகம் பண்ணிட்டேம்மா. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு
கவலைப்படாதப்பா, எடுத்துட்டு வந்துட்டேன். போட்டு சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, சிவாவோட நகை என்ன தெரிவிக்கிறீங்க? முதல்ல நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன்டி. இந்த நகையெல்லாம் உனக்கு வேலைக்காக உங்க மாமா தான் கொடுத்தாருன்னு அவங்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டேன். வந்து இப்ப பார்த்துட்டு இப்படி நீ பெட்டியும் கையமா வந்து நிக்கிறத பார்த்து, ஏமா அக்கா நம்ம வீட்டுக்கு இப்படி பெட்டியும் கையமா வந்திருக்குது, ஏமா அக்கா அப்படி அழுத மாதிரி இருக்குன்னு கேட்டா அவகிட்ட என்ன பார்த்துட்டு சொல்ல போறேன்னு எப்படி பார்த்து பேச போறேன்னு எனக்கு தெரியலையே. வாங்க சார், வாங்க வாங்க. மஞ்சு கதாநாயகி கிடைச்சாச்சு. அப்படியா? எப்ப சார் ஷூட்டிங்? எப்ப எப்ப? ஷூட்டிங்னா நான் சும்மா போச்சா? எப்ப ஷூட்டிங் எப்ப சொல்லி இப்படி அலையுது? இல்லைன்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியுமா? என்னங்க சார், நீங்க கிளாமரா ஆடணும்னு சொல்றீங்க, கிளி கிளி கிளின்னு ஆடணும்னு சொல்றீங்க, அப்புறம் எப்போ பார்த்தாலும் டான்ஸ் டான்ஸ்னு சொல்றீங்க. நாடகமும் கிடையாது, சினிமாவும் கிடையாது. சினிமா மாதிரி ஒரு நாடகம் வந்து சார், நீங்க என்ன சினிமா ஷூட் பண்றீங்களா இல்ல நாடகம் ஷூட் பண்றீங்களா? சார், நீங்க இங்கதான் இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எங்க போனான்னு சொல்லிட்டு பாருங்க, எங்க சொல்லாம நைஸா விட்டுறாரு. யோ மஞ்சள் கொஞ்ச நேரம் கூப்பிட்டு தனியா பேசலாம். எப்ப பார்த்தாலும் மோப்ப முடிச்சு வந்துடுறியா? மஞ்சள் பெரிய நடிகாய்க்கு முன்னுக்கு கொண்டு வரும் நான் துடிச்சிட்டு இருக்கேன். அதை பார்த்து நீ பொறாம போறியா? அதானே, அவர்கிட்ட தானே கதை இருக்கு, எதை எப்படி செய்யணும் அவருக்கு தானே நல்லா தெரியும். ஆமா ஆமா, ஏதோ எப்படி செய்யணும்னு தான் நல்லாவே தெரியும். அப்படின்னா கிளி கிளின்னு ஆடணும், நல்லா காமரா ஆடணும்னு சொல்லியிருப்பாரு. அப்படிதான் சொல்லி தொலைறாரு. ஆமா, இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஊரு கூட இருக்கல, இது கூட தெரியாது எனக்கு. தாயா மேனேஜர், நீ உன் வேலையை மட்டும் பாரியா. நான் மஞ்சு கூட கதை டிஸ்கஸ் பண்ணி ஒத்திய பார்க்கணும். பண்ணுங்க, என்ன பாட்டுக்கு எப்படி ஆடணும்னு நல்லா ஒத்திக பாருங்க. ஐயோ, டான்ஸ் ஆட ஒத்திக பார்க்கணுமா? எனக்கு கையெல்லாம் ஒரு வலி சார். படிக்கட்டுல இருந்து இறங்கி வந்தேன்னா கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் சார். மஞ்சு, அதை பத்தி நீ ஏன் மஞ்சு கவலைப்படுற? நம்ம சீரியல்ல நடிகருக்கு எந்த இடத்துல எப்படி அடிப்பட்டாலும் அதுக்கு நம்ம உடனடியா ஒரு மருந்து வச்சிருக்காரு. யோ மேனேஜர், அந்த கொல்லிமலை தைலத்தை எடுத்து மஞ்சளுக்கு அடிப்பட்ட கையில தடவி முடியா. இது
சும்மா எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் பறந்து போயிடும். சார் நீங்க எண்ணெயை தேய்ச்சி விட்டா சொன்னீங்க, ஆனா அவர் எண்ணெயே தேய்ச்சிட்டாரு சார். மேலையும் கீழையும் தேய்ச்சதுல எனக்கு வலி சும்மா பறந்து போச்சு சார். நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா சார்? அறிவு கட்ட கழுத இந்த வாரம் வந்து இந்த காரு கல்யாணம் இந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கிடையாது. நம்ம கண்டிஷன்லாம் மறந்துட்டு பேசுறியா? நம்ம டிவி சீரியல் மெகா தொடர் அது முடிகிற வரைக்கும் இந்த காரு கிசிகிசு இதெல்லாம் வந்துச்சு. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். யோ என்னையா தலைவன் என்னத்தையா தலைவன் இப்படி ஒரே பெரிய கதை சார். நீங்க மட்டும் ஒத்திய பட்டு துடிக்கிறீங்க. யோ நடத்துங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நீ இப்படி நடி அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுயா. அதாக்கே மஞ்சு கூட எல்லா சிக்கமுத்துல ஒத்திய பார்த்துட்டு இருக்கேன். அல்ல ஒத்திய பாருங்க. மஞ்சு நிறைய எனக்கு ஒரு நர்ஸ் அதான் அவங்களுக்கார டாக்டர் அவர் ஒரு நாள் உனக்கு தோல் போட்டு பச்சக்குன்னு முத்தமலை பொழிஞ்சு உன் மூட கெடுத்துட்டான். அப்புறம் என்னாச்சு சார்? அதுக்கப்புறம் என்ன, நீ பேஷண்ட்டுக்கு போட்ட ஊசியை கூட எடுக்காம நேரா டாக்டருக்கு போய் அவரு கணத்துல மாறி முத்தம் கொடுக்குற. அப்படியே கிளின்னு ஒரு பாட்டு அதுக்கு இப்ப நீ ஆடி காட்டு. அம்மாடியும்
வித விளையாடு எப்போதுமே யோகம் தாண்டா இது ஒரு யோசனையாண்டா எப்போ சுகம் தொட்டா விடுமாடா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், இன்டர்வியூலையும் பாஸ் பண்ணிட்டேன். நீங்க இந்த படத்தை
வச்சுக்கிட்டு எனக்கு அமௌண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா என் குடும்பமே அவங்க கையெழுத்து கொடுக்கும். சிவா, இந்த கை சுத்தமான கை, நான் கரப்பையான கை, என் மேல நம்பிக்கை. நான் இந்த கையில யாருக்கு பணம் வாங்க கிடையாது. இந்த கையில கொடு. ஏதோ இந்த 7,000 முடிஞ்சது 3 லட்சம் இருக்கு. மிச்ச பணம் 6 கைக்கு வந்து கொடுத்துறேன். சிவா, வர்ற எலெக்ஷன்ல புதுசா கட்சி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நிறைய நிதி தேவைப்படுது. இந்த பணம் எல்லாம் பத்தாது. எதுக்கு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு? சிவா, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கட்டும். வர்ற சிவா, என் கட்சியில உங்களுக்கு செய்யுங்க. அப்புறமா நான் உங்களுக்கு செஞ்சிடறேன். சார், எனக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் கை தரட்டும். நீங்க கேட்டது கேட்காதது எல்லாம் செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் வரட்டுங்களா? ஓகே, பாய் சிவா, போயிட்டு வா. நல்லதே நடக்க சத்தியமே இருக்கும். மஞ்சு, ஏய் மஞ்சு, என்னையா கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்க? மஞ்சு, இன்னைக்கு இத நீ குழம்பு வச்சு பொரியல் பண்ணியே ஆகணும். என்னையா இந்த பெரிய குச்சியை கொண்டு வந்து குழம்பு வையின்னு சொல்ற? என்ன நீங்க 2 பேரும் தண்ணியை போட்டு வந்திருக்கீங்களா? இந்த மஞ்சு இதவே குச்சிக்கிறியே, நீ முதல்ல நிராகமா இருக்கியா? மஞ்சு, இது ஆன்லைன்ல புக் பண்ணி அமேசான்ல வாங்கின முருங்கைக்காடி, ஆப்பிரிக்கா முருங்கைக்காடி. இதை இன்னைக்கு நீ குழம்பு வச்சே ஆகணும். யோ, 1 முழம் முருங்கைக்காயை கொண்டு வந்து குழம்பு வையின்னு கேட்குற. இந்த முருங்கைக்காயை நான் குழம்பு வச்சேன்னா நாளைக்கு நைட்டு நான் எழுந்த மாதிரி தான், கண் முழிச்சு பார்த்தா மாதிரி தான். அதனால இந்த முருங்கைக்காயை 3 நாளைக்கு குழம்பு வைக்கவே மாட்டேன். இந்த முருங்கைக்காயை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். 3 நாள் கழிச்சு பாரு, இதோட பவர் என்னன்னு தெரியுமா? ஆமா மஞ்சு, ரஸ்தாளி பழம் சாப்பிட்டுருப்ப, தக்காளி பழம் சாப்பிட்டுருப்ப, மாதுளம் பழம் சாப்பிட்டுருப்ப, மாதுளம் பழம் கூட சாப்பிட்டுருப்ப. ஆனா முருங்கை பழம் சாப்பிட்டிருக்கியா? என்னது முருங்கை பழமா? ஆமா மஞ்சு, 3 நாள் ஆயிடுச்சுன்னா இது முருங்கை பழமாயிரும். அப்புறம் இதுக்கு 3 மடங்கு பவர் அதிகமாயிரும். எப்படி வசதி? காயா பழமா? யோ, என்னையா தாலி கட்டின புருஷன் மாதிரி இந்த முருங்கைக்காயை கொண்டு வந்து குழம்பு வையின்னு சொல்ற? என்ன அதிகாரம் பண்ற? ஏதோ நான் நடிக்கணும்ன்ற ஆசையில ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். ஏதோ ஒரே காரணத்தினால நான் உன்னை விட்டு வைக்கிறேன். இந்த முருங்கைக்காயெல்லாம் போட்டு குழம்பு வைக்க என்னால முடியாது. ஏய் மஞ்சு, உன்னை நம்பி ₹1,00,000 செலவு பண்ணிருக்கேன், ஞாபகம் வச்சுக்க. என்ன மஞ்சு, இந்த முருங்கைக்காயை குழம்பு வச்சு விடு, கண்டிப்பா முன்னு கொண்டு வருவார். நம்பு மஞ்சு. யோ, நம்ம ஊர் முருங்கைக்காயை சாப்பிட்டாலே இந்த ஆளு இம்சை தாங்க முடியாது. நீ வேற இந்த முருங்கைக்காயை கொண்டு வந்து குழம்பு வச்சு கொடுன்னு சொல்ற. அண்ணே, ஆட்டெல்லாம் போடுங்க. இவ்வளவு நாளும் கூடவே இருக்கேன், உன் ஆட்டத்தை பார்த்ததே இல்லையே. அது ஒண்ணும் இல்லடா ரங்கமணி, முருங்கைக்காயை சாப்பிட்டு புட்டு எல்லாரும் ஆடுற ஆட்டம் தான். உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இரு. ஆடுவாங்க, பிராந்தி குடிச்சா ஆடுவாங்க. இந்த ஆட்டத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல மஞ்சு. யோ, நீ சும்மா இல்லையா? முருங்கைக்காயை சாப்பிட்டு இந்த ஆள் போடுற ஆட்டம் அட்டகாசம் தாங்க முடியலையா?
சத்தியமா நீ சொல்ற ஆட்டத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது மஞ்சு. மஞ்சு காய் பழுத்துல போகுது, சீக்கிரம் போ. போய் போய் குழம்பு வைடி. போடு எல்லாம் என் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கின பாரு. டேய் ரங்கமணி, என்னடா ஆச்சு? உன்னோட நயன்தாராவை பாத்தியா? எதுவும் பேசுறியா? ஆனா என்னானே, நான் வீட்டுல ஆசையா ஒரு ஷூட்டிங் பார்த்தனே, கிஸ் கொடுக்கலாம் பார்த்தா ஏணி வச்சுதான் ஏறினே. அவ்வளோ உயரம். ஏண்டா கட்டினா நயன்தாராவை தான் கட்டிவேன்னு ஊரை விட்டு ஓடி வந்த. பேசாம மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்புற வேலையை பாடுறா. அண்ணே, நான் உனக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுனேன். அவன் எனக்கு திரும்பி கூட பார்க்கலனே. பேசாம திரிசாவை கட்டிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். டேய் அதுக்கு வயசு 30க்கு மேல ஆச்சான், பரவாயில்லையா? எனக்கு 25 ஆகுது. 5 வயசு தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கே நம்ம திரிசா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம். நிசா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? சரி, என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? சந்தோஷமோ இல்ல துக்கமோ அத நான் மட்டும் தானே செட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை விட்டா இந்த ஊர் உலகத்துல என் மேல அன்பு காட்ட யாரு காட்டுது? இந்த அன்பு பாசம் இதெல்லாம் வச்சு இந்த பூமியில நம்ம நடத்த முடியுமா? இந்த பாருங்க, பயிரை வளர்க்கணும்னா வருமானம்னு ஒண்ணு வேணும். நிசா, உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியாம இல்ல. வேலை வெட்டி இல்லாத வெறுமை அப்படிங்கிற ஏசிக்கு பேசிக்கோ. இனிமே நான் விட்டுக்குள்ளே இருக்க போறேன். அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிட்டத்தட்ட கிடைத்த மாதிரிதான். எங்க பேசுறது ஓகே. மந்திரியை பார்த்து பணம்லாம் கொடுத்தாச்சு. இனிமேல் அப்பா ஆடு டைப் வருது மட்டும்தான் பாக்கி. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஏங்க இது ஏன் போன வார்த்தை சொல்லணும்? எல்லாமே ஒரு காரணமா தான். அப்போ கூடிய சீக்கிரத்துல என் ஆசை கனவு எல்லாம் நிறைவேறும். அப்புறம் சரி, நீங்க வேலைக்கு போனீங்கன்னா முதல் நாள் சம்பளத்துல எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தரீங்களா? பட்டு புடவை நினைச்சா மேலதாளத்தோட வருஷத்தையே போட்டுடுறேன். ஐயா, என்னோட பாஸ்டா போறாரு இருக்காதா பின்ன? என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட் ஆயிட்டாங்க. நான் மட்டும்தான் லேட்டா பண்ணணும், லேட்டஸ்டா பண்ணுவீங்க. சரி, என்ன நிசா ரஜினி நாயகெல்லாம் பேசுற? கல்யாணம் சொன்னதையும் மோத்த சந்தோஷத்தை பாரு. சும்மாவா? இதெல்லாம் எத்தனை வருஷ காலத்து கனவு. கனவையும் கற்பனையும் இத்தனை வருஷம் வாழ்க்கை ஓடி போச்சு. நிசா, எனக்கே சந்தோஷம் தாங்க முடியல. சிவா, உங்க கையால பொட்டு வச்சு பூ வச்சு மாலை போடுற அந்த நாள் எப்போ வரும்னு நான் தவியா தவிச்சுட்டு இருக்கேன். நானே